இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் ஈஸ்ட் கிடையாது. தயிர் ஊற்றி பேக்கிங் சோடா குக்கிங் சோடா சேர்த்து போட்டு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 பீஸாக செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாவை 2ஆக கட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீ பிள்ளைங்கள கரண்ட் இல்லை, அதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பீஸா போகிற அளவுக்கு ரவுண்டாக செஞ்சாச்சு. நம்ம அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் போட்டோம். கொஞ்சமாக இங்கே வந்து இதை லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பூனை வச்சு ரெடி பண்ணி வச்சோம்னா பீஸா சேர்க்க தக்காளி, குடமிளகா, வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம காணட்டாக இதையும் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீஸா சாஸ் எடுத்துக்கலாம். நல்லா தாராளமாக வந்து சாஸ் சேர்த்துக்கிறணும். இப்போ வந்து பீஸா சாஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது கூட வந்து மைனஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக நம்ம டேஸ்ட்டுக்காண்டி தான், அவங்கவுங்க இஷ்டம் தான். நான் வந்து இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மைனஸ் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம வந்து இந்த சாஸோட டேஸ்ட்டும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குடமிளகா வச்சுக்கலாம். மேலே வந்து நான் வந்து குடமிளகா வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து நம்ம இஷ்டம் தான், எப்படின்னா கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டங்க. நான் வந்து வெஜ் பீஸா தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. வந்து கொஞ்சம் மசாலா சீஸ் வந்து தூவிக்கலாம். எவ்வளோ வேணுமோ சீஸ் நம்ம இஷ்டம் தாங்க, நம்மளோட சாய்ஸ் தான். எவ்வளோ நாள் நம்ம தூவிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு பீஸா மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா? அது கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம செடார் சீஸ் வந்து அதோட சேர்த்து நம்ம துருவி சேர்த்துக்கிற போகிறோம். நமக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பீஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து நம்ம ஆரிக்கானம் சேர்த்துக்கலாம். ஆரிக்கானம் சேர்த்தா தாங்க பீஸாவே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டே கொடுக்கும். ஆரிக்கானம் சேர்த்துக்குருவோம். இப்போ நாங்கள் நைட்டு 8 மணிக்கு ஆக போகுது நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் பீஸா செஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன நான் மதியமே சொல்லிட்டேன்னா, இப்போ வந்து அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். சொல்லிட்டா வீட்டில் செஞ்சே ஆகணும். எங்கள் கரண்ட் வேறு காலிலேருந்து எங்கள் ஊரில் வேறு சரியாக இல்லையா? சரி இப்போ தான் வந்தது. சரி பசங்க கேட்டாங்களையா, செஞ்சுரும் சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் எப்படி பீஸா வந்துருக்கும் பார்க்கலாம். பீஸா உட்காந்து வெயிட்டிங்கில் நினைக்கிறார். ஹாய். பீஸா செய்யறது வந்துடுவாங்க. நம்ம ஏதாவது வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கிச்சனுக்கு ஓடி வந்துடுவான். தண்ணி வருது, மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கா. அம்மா வருதாம்மா, வருதா நின்றுச்சா, அமர்த்தி போடுறது. பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம 15 நிமிஷம் ஆச்சு வச்சு. இங்கே பாருங்க, நல்லாவே எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இங்கே சைடில் வந்து டீ பாச்சா வந்து கிரீனோட போய்ட்டு இப்போ தான் வந்திருக்கான். டீ வேணுமா? இங்கே வந்து பீஸா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாப்பா எப்படி வந்துருக்குண்டு. வாவ் எம்ம. சரிங்க, வேறு அப்படியே எடுத்துடலாம். இப்போ அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக பீஸா வச்சாங்க. நைட்டை கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இங்கே டீ ஊற்றி கொடுத்துடலாம். இப்போதைக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒரு பசங்க. சுட சுட வாசனை செம்மையாக இருக்கிற பீஸா. இப்போ பசங்களாம் உட்காந்துருக்காங்க. டேஸ்ட்டு பார்க்கட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்களா. இனி நமக்கு ரிமோட்டு கையில் வந்து கிடைக்காது. இவங்க பண்ணுற அணியாக தாங்க முடியாதுங்க. நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் டீ குடிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போடுவோம். கண்ணங்க நாட்டு சக்கரை போட்டால் அப்படி தான் இருக்கும். இது சக்கரை போட்டால் நமக்கு டீ கலர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்தனால நமக்கு டீ வந்து கலர் சேஞ்சாக இருக்குது. இது நம்ம உனக்கு டீ வேணாமா? குடிக்க மாட்டேன். டீ பிடிக்காது அவருக்கு. டீ பிடிக்காது, குடிக்க மாட்டார். இங்கே வந்து வெயிட்டிங்கில் இருக்கார். பீஸா ரெடி ஆயிடுச்சா? வசீம் கொஞ்சம் டீ அது வந்து ரொம்ப சூடாக இருக்கனால சரி ஆரட்டுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி அந்த சேவ் கொடு பார்க்கலாம். டீ வந்து குடிச்சாச்சு. கையோட்டு இருப்பாங்க, பண்ணோட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டீ வந்து குடிச்சாச்சுங்க. டீ சேவ் வச்சு டீ குடி ரொம்ப பிடிக்கும். எனக்குமே நான் இருக்கான் வந்து
நான் டீயை குடிச்சிட்டே சும்மா சேவ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுங்க, எப்படி நம்ம நைட்டுக்கு டின்னர் சாப்பிட முடியும்? இப்போ நல்லா உரம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். நான் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். அப்படி 4 ஆம்லெட் மட்டும். நம்ம வந்து பீஸாக்கு மேலே அடுத்து வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பீஸா கட்டர் வாங்க போகிறோம். அப்படி எடுத்துக்கலாம். அம்மாவும் எப்படி இருக்கா? இருக்கா? நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். உழுது ஆசம். இந்த அடுத்த பீஸா இதை விட சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்குங்க.